லிட்டில் நேகரா என்று கூட சொல்லுவாங்க. கொழும்புல இருந்து ஹட்டன் போலான்னு ட்ரிப் பிளான் பண்ணிட்டு இருக்கீங்களா? கண்டிப்பாக இந்த ரூட்டை ட்ரைவ் பண்ணி பாருங்கள். ஒரு சுவாரஸ்யமாக இருக்கும். சொல்கிறேன் கேளுங்க. கொழும்புலேருந்து ஹட்டன் போகிறப்போ கினிகத்தினை தாண்டி தான் கண்டிப்பாக போகணும். இப்படி 4 இடத்துல நின்று ஃபோட்டோ வீடியோஸ் எடுத்தா நல்லா தான் இருக்கு. ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் கொழும்புல இருந்து ஹட்டன் நோக்கி போயிட்டு இருக்கோம். ஹட்டனில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் பார்க்கலாம்ன்றதை ஒரு காணொலி தொகுப்பாக போடலான் இருக்கேன். தொடர்ந்து பாருங்கள். சில சுவாரஸ்யமான இடங்கள், அட்வென்ச்சர் மாதிரி போகிற இடங்கள், ரோட் சைடில் பார்க்குற இடங்கள் எல்லாத்தையுமே நான் இதில் கொடுக்கலான் இருக்கேன். இந்த காணொலி முடிய தொடர்ந்து அடுத்தடுத்த காணொலிகளில் எங்கெங்கே பார்த்தா நல்லமன்றதை பற்றியும் கொடுக்கலான் இருக்கேன். போகிற வழியில் ஒரு மைல் ஒட்டு ரோட்டை க்ராஸ் பண்ணிச்சு விடுவோமா நம்ம? அதை ஒரு காணொலி எடுத்துகிட்டு அப்படியே தொடர்ந்து போகிற இடங்கள் எப்படி இருக்குது என்ன மாதிரின்றதையும் ஒரு குட்டி மியூசிக்கோட காட்டுறேன் பாருங்கள். அண்ட் எங்கே வரைக்கும் போய் சேர்றோம்ன்றதையும் பாருங்கள். கொழும்புல இருந்து ஹட்டன் போலான்னு ட்ரிப் பிளான் பண்ணிட்டு இருக்கீங்களா? கண்டிப்பாக இந்த ரூட்டை ட்ரைவ் பண்ணி பாருங்கள். ஒரு சுவாரஸ்யமாக இருக்கும். சொல்கிறேன் கேளுங்க. கொழும்புலேருந்து ஹட்டன் போகிறப்போ கினிகத்தினை தாண்டி தான் கண்டிப்பாக போகணும். ஸோ அதனால் கினிகத்தினில் அப்ரிடன் ஃபால்ஸை பார்த்துட்டே போகலாம். அப்ரிடன் ஃபால்ஸ் போகிறது ஒன்றும் சாதாரண சைட் சீயிங் மாதிரி இருக்காது. கண்டிப்பாக ஒரு அட்வென்ச்சராக தான் இருக்கும். கீழே இறங்கி வாட்டர் ஃபால்ஸை பார்க்கணும், ஃபோட்டோஸ் எடுக்கணும், திருப்பி மேலே ஏறி வர்றதெல்லாமே கொஞ்சம் சிக்கலாக தான் இருக்கும். கொஞ்சம் ஃபிசிக்கலாக கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்துக்கும். கிட்டத்தட்ட ஒரு 2 மணித்தியாலும் எடுக்கும். ஆறுதலாக வரணும்னு சொன்னால் ஒரு 2 ஹவர்ஸுக்கிட்ட எடுக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் ஹட்டன் போயிட்டு அங்கேருந்து 2 பிளானாக பண்ணிக்கலாம் நார்மலாக. ஒன்று வந்து மஸ்கலியா சைட் போகிற பிளான், இன்னொன்று வந்து நுவர்லியா சைட் போகிற பிளான். ஃபர்ஸ்ட் வந்து நான் மஸ்கலியா சைட் போகிற பிளானை சொல்லிடுறேன். யார் யாருக்கெல்லாம் சூட்டபுளாக இருக்குன்னு பார்த்துக்கொள்ளுங்க. மஸ்கலியா சைட் பார்த்தோம்னு சொன்னால் முக்கியமாக 2 விஷயம் இருக்குது. கட்மோர் ஃபால்ஸ் அண்ட் லக்ஸபான ஃபால்ஸ். கட்மோர் ஃபால்ஸை பொறுத்த வரைக்கும் அப்பர் கட்மோர் ஃபால்ஸ் வந்து நல்லா இருக்கும். ஆனால் லோவர் கட்மோர் ஃபால்ஸ் தான் வந்து வேறு லெவலில் இருக்குன்னு கூட சொல்லலாம். இது 2க்கும் எப்படி போகலாம்? மோஸ்ட்லி எல்லாருமே அப்பர் கட்மோருக்கு மட்டும்தான் போவாங்க. லோவர் கட்மோருக்கு போகிறது கொஞ்சம் சிக்கலாக தான் இருக்கும் இந்த ரூட்டெல்லாம். ஆனால் அந்த சிக்கலுக்கு ஏற்ற மாதிரி அந்த வியூ அவ்வளவு நல்லா இருக்கும். அப்படியே பார்த்தோன்னா இது 2யுமே பார்த்துட்டு, இது பார்க்குறது கைட் வேணும்னு சொன்னால் தொடர்ந்து வீடியோவில் போட்டிருப்பேன் பாருங்கள். அதெல்லாம் டீட்டெயிலாக வீடியோ போட்டிருப்பேன் பாருங்கள். சரி, இது முடிச்சுட்டு நேராக லக்ஸபான ஃபால்ஸ் பார்க்க போனீங்கன்னா அங்கேயும் 2 வியூ இருக்குது. ஒன்று வந்து அப்பர் லக்ஸபான ஃபால்ஸ் வியூ வந்து, மற்றது வந்து லோவர் வியூ இருக்குது. அப்பர் வியூக்கு ஈஸியாக போயிடலாம். ஒரு 5 மினிட்ஸும் இல்லை, அந்த பக்கத்தில் இறங்கி நடந்து போனோம்னா அப்போ போயிடும். பட் அது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா சறுக்கி விழுந்தா அவ்வளோதான். ஆனால் இதுவே லோவர் வியூவுக்கு சொல்லி பார்த்தா கொஞ்சம் தூரம் இறங்கி போகணும். அப்படின்ற மாதிரி தான் இறங்கி போகணும். இங்கே வந்து கொஞ்சம் அந்த படிக்கட்டுகள் இருக்கும். இறங்கி போக கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். திருப்பி ஏறி வர சத்தியமாக கஷ்டமாக தான், ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் இறங்கி போய் பார்த்து ஏறி வர்ற அளவுக்கு அந்த பிளேஸ் வந்து அவ்வளோ வேர்த்தாக இருக்கும். ஸோ இதையும் வந்து மிஸ் பண்ணிட்டாங்க. இது வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு சைடு இருக்கிற ரூட். இன்னொரு சைட் ரூட் இருக்குது அப்படின்னு சொன்னால் நுவர்லியா சைட் போகிற ரூட். நுவர்லியா சைட் போகிறப்போ போகிற வழியிலேயே தேவன் ஃபால்ஸ் இருக்குது. தேவன் ஃபால்ஸ் வியூ பாயிண்ட் இருக்குது. ரோட் சைட்லேயே இருக்குது. நீங்கள் ரோட் சைட்லேயே பார்த்துட்டு போகலாம். அதை தாண்டி அங்கால போக சென்ட் கிளியர்ஸ் ஃபால்ஸோட வியூ பாயிண்ட்டும் இருக்குது. இந்த சென்ட் கிளியர்ஸ் ஃபால்ஸை வந்து லிட்டில் நேகரா என்று கூட சொல்லுவாங்க. இலங்கையின் லிட்டில் நேகரான்னு சொல்கிறது இதுதான். அப்படியே அதை தாண்டி அங்கால போகிறப்போ நீங்கள் ஒன்று வந்து பூண்டுலோயா பக்கம் திரும்பி டன்சினன் ஃபால்ஸ் பார்க்கலாம். டன்சினன் ஃபால்ஸ் வந்து ஒரு அழகான வியூ. அது ரோட் சைட்டில் இருக்க வியூ உண்மைக்குமே நல்லா இருக்கும். அதுவும் அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் நேராக நுவர்லியா சைட் போகலாம். நுவர்லியா சைட் போனால் அங்கே சில விஷயங்கள் இருக்குது. முக்கியமாக நுவர்லியா போனால் பொம்புகள் ஃபால்ஸை மிஸ் பண்ணிடுங்க. கண்டிப்பாக அது ஒரு அட்வென்ச்சராக தான் இருக்கும். ஆனால் மிஸ் பண்ணிடாதுங்க. அந்த போய் ஏறி இறங்கி பார்க்குற அளவுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ இதில் குறிப்பிட்ட இடங்கள் வந்து நாங்கள் பார்க்க போகிறோம். இந்த முழு ரூட்லேயுமே வாட்டர் ஃபால்ஸ் மட்டும் இல்லாமல் போகிற வழி எல்லாமே தேயிலை தோட்டங்கள் ஒரு தனி அழகண்டு தான் நான் சொல்லுவேன். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறப்போ கூட நிறைய பியூட்டிஃபுல்லான வியூஸ் வரும். அதனால் அவசரப்படாமல் வழியில் கிடைக்கிற வியூ பாயிண்ட்ஸில் ஸ்டாப் பண்ணி ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அந்த இயற்கையை ரசித்து என்ஜாய் பண்ணிகிட்டே போங்க. மொத்தத்தில் ஹட்டன் ட்ரிப் பண்ணுறது ஒரு எப்படி சொல்கிறது, கரையோரங்களில் இருக்கிறார்கள், அதாவது வடக்கு கிழக்கில் இருக்கிறாங்களுக்கு வந்து இது அந்த ஹில் சைட் போனாலே ஒரு ட்ரிப் போன ஃபீலே அந்த ஹில் சைட் போனால் தான் கொடுக்கும். எனக்கெல்லாம் அப்படி தான். சரி, நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். அடுத்த முறை ஹட்டன் போகிறீங்கன்னா இது எல்லாத்தையுமே மைண்டில் வச்சுக்கொள்ளுங்கள். கண்டிப்பாக ஒரு சுவாரஸ்யமான அட்வென்ச்சர் ட்ரிப்பாக இருக்குது. ஹட்டன் போகிற வழியில் இதில் 2 ஃபோட்டோ எடுத்தா என் பைக்கை என்ன பாடுபடுத்தியிருக்காங்கன்னு மட்டும் பாருங்கள். சுற்றி வர ஒரு ஹேங்கர் மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் வியூ நல்லாயிருக்கு.
வந்தால் இப்படி 4 இடத்துல நின்று ஃபோட்டோ வீடியோஸ் எடுத்தால் நல்லா தான் இருக்குது.